பிரைஸ் தி லார்ட். அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். யார் யாரெல்லாம் தேவ சமூகத்தை அதிகாலையில் நாடினார்களோ அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாமும் கூட சோம்பேறிகளாயிராமல் நம்முடைய தூக்கத்தை சற்று குறைத்து வைத்துவிட்டு அதிகாலையில் கர்த்தரை தேட பழகுவோம், ஆண்டவரை கண்டடையலாம். அதுவே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 56வது வசனம். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஸ்தேவான், அவனை கல்லெறிந்து கொல்லும்படி மூர்க்கமாய் யூதர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அவன் செய்த ஊழியத்தின் நிமித்தமாக இந்த சூழ்நிலை அவனுக்கு நேரிட்டது. அப்போதான் அவன் சொல்லுகிறான், அதோ வானங்கள் திறந்திருக்கிறதை காண்கிறேன், மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதை காண்கிறேன் என்றார். ஆண்டவர் வானங்களை திறந்து நம்மை வழிநடத்துகிற தேவன். இப்போது இந்த இடத்திலே ஸ்தேவானை ஏற்றுக்கொள்ளும்படியாக அங்கே வானம் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்தவர் அங்கே எழுந்து நிற்கிறதை காண்கிறேன் என்று ஸ்தேவான் சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாக இருக்கிறார்கள், விலையேற பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் வானம் திறக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லும்போது அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக சொல்லுகிறார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். ஆண்டவர் உனக்காக தம்முடைய நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். ஒருவேளை இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆண்டவரை குறித்து சந்தேகப்படலாம், என்ன ஒரு நன்மையும் காணவில்லையே, ஆசீர்வாதங்களை காணவில்லையே என்று. நிச்சயமாக உங்கள் கண்கள் காணும்படி செய்வார். அதற்காக ஆண்டவர் தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை உங்களுக்காக ஆண்டவர் திறப்பார். அவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும்போது 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும், இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். இதெல்லாம் சுதந்தரிப்பதற்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதில் புசிக்கவும் தன் பங்கை பெறவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இங்கே விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இதெல்லாம் தருவதற்காக, இதையெல்லாம் இந்த ஜனங்கள் சுதந்தரிப்பதற்காக நான் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் எதை சொல்லுகிறாரோ அது நடக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய வழியை சார்ந்து அவருக்காக ஜீவிப்போம். வானம் திறவுண்டது என்று நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் வானத்தை திறக்கிறார். ஸ்தேவானை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியாய் வானத்தை திறந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வானம் திறந்து தேவன் நமக்கு செய்கிற அற்புதங்கள் ஏராளம். இந்த ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று தேவ தூதர்கள் கலிலேயராகிய மனுஷரிடத்திலே சொன்னார்கள். ஆகவே நாமும் கூட அவருடைய வருகையை எதிர்நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து உங்களை சேர்த்து கொள்வேன் என்று சொன்ன எங்கள் மகிமையின் கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட உம்முடைய சமூகத்திலே காணப்பட கர்த்தர் கிருபை தந்தீரப்பா. உம்முடைய இரக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது. நீர் ஸ்தேவானுக்காக வானத்தை திறந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறந்தீர். இந்த காலை வேளையில் அருமையான உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி, இவர்கள் மென்மேலும் விசுவாச வாழ்க்கையிலே வளரும்படி, உம்முடைய வருகையிலே நீர் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது உம்முடைய வருகையிலே பங்குள்ளவர்களாக காணப்படும்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். தேவாசீர்வாதங்களால் நிரப்பும். ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.